இன்னைக்கு நம்ம ஒரு 3 டீமை பத்தி தான் பார்க்க போறோம். சொல்லுங்க. பிகேஎல்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, அதுல இருக்க 12 டீமை பத்தியும் நாங்க வந்து ஒவ்வொரு டீமோட ஸ்ட்ராங் வீக்னஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் 3 டீம்ஸ் கடைசியா இருக்க 3 டீம். ஆனா கடைசியா இருக்க 3 டீம் நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி வந்துடலாமே 1 2 3 வந்துட்டாங்கன்னா அதான் வர வாய்ப்பு இருக்கு. நான் லாஸ்ட்னா நாம பேசுறதுல லாஸ்ட்னு சொன்னேன். தப்பா மாட்டிக்கிட்டி விட்டுறாதீங்க. அந்த 3 டீம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒன்னு வந்து யூம்பா, அப்புறம் பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் யூபி யோதாஸ். இந்த 3 டீம் தான் இருக்காங்க. இந்த 3 டீமை பொறுத்த வரைக்கும் உன்னோட ஃபேவரட் யாரா இந்த 3 டீமை கம்பேர் பண்ணும்போது? 3 டீமை கம்பேர் பண்ணும்போது இப்போ என்னோட ஃபேவரட் வந்து பெங்கால் வாரியர்ஸ். என் தலைவன் சுல்தான் அங்க இருக்கான். எல்லாருக்குமே அவர் சுல்தான் தான்ப்பா. ஃபசல்னு சொன்னாலே எல்லாருக்கும் அண்ட் இன்னொரு பிளேயர் என்னோட ஃபேவரட் நிதிஷ். நிதிஷ் நல்ல வேளை மனிந்தர் சிங்கை சொல்லுவேன்னு நினைச்சேன். மனிந்தர் சிங்கும் ஃபேவரட் தானே. மனிந்தர் சிங்கும் ஃபேவரட் தானே. எல்லாம் அடிச்சுக்கிறாங்க உள்ள, யாரு பக்கம் நம்ம சப்போர்ட் பண்றதே தெரியல அப்படின்ற மாதிரி. யூ மும்பா யூபி யோதாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. யூ மும்பாவும் ஃபேவரட் தாங்க. தமிழ்நாடு பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பாக்குறேன் உள்ள பாக்குறேன். நீ எப்படி சொல்ல போறன்றத பாக்குறேன். சோ இந்த 3 டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்டார்டிங் 7 தான் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் போவோமா? ஆரம்பிக்கலாம். ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி. என்னோட ஸ்போர்ட்ஸ் என்னடா பண்ணிட்டு இருக்கு இன்ட்ரோ கொடுக்க அப்படிங்கற. அதுதான் ஆனா வழக்கமா பண்ணல. எதுவுமே பண்ணல. ஓகே சூப்பர்ரா. அப்ப நீ ஒரு என்ட்ரி கொடு. என்னதுக்கு? ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். பெங்கால் வாரியர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் எஸ் நாங்க இப்ப ஃபர்ஸ்ட் பேச போற டீம் பெங்கால் வாரியர்ஸ் தான். ஏன்னா கோச்சிக்காதீங்க, மும்பாலாம் உடனே கோச்சிக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு ஃபேவரட்டான டீம். ஏன்னா உள்ள ஃபசல் இருக்காரு, நிதிஷ் இருக்கிறாரு, மனிந்தர் இருக்காருன்னும் போதே யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுறது தான் தோணும். பட் ஃபசல் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு அப்படின்றதால நம்ம எப்பயுமே அவரை தான் நம்ம ஒரு ஆப்ஷனாக யோசிப்போம். என்னதான் ஓவர்சீஸ் பிளேயராக இருந்தாலும், ஈரான் பிளேயராக இருந்தாலும் அவருக்கு நம்ம கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப பெருசு அப்படின்னு தான். சுல்தானை வந்து இந்தியாவில் கொண்டாடுவாங்கன்னு ஒரு மாதிரி தனியான ஒரு சுல்தானை தான் கொண்டாடல. ஐயோ அது வேணாம். சரி ஓகே, கவுண்டராக போகணும். சரி ஓகே. மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஓகே இல்ல அது அதானே. இல்ல அந்த ஒரு டெம்ப்ளேட் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. சரி ஓகே. அதான் சுல்தானையே இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னா ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 டிஃபெண்டர் அவரு. ஸோ வழக்கமா கபடி அப்படின்னாலே ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட டாமினன்ஸ் இங்கே இருக்காது. ஆனால் சுல்தானுக்கு மட்டும் எக்ஸப்ஷனல். சுல்தான் வந்து இந்தியாவில் பெருசாக கொண்டாடப்படுற ஒரு டிஃபெண்டர். பல பேரோட இன்ஸ்பிரேஷனாகவும் அவர் இருந்திருக்காரு. இந்தியாவிலுமே பல பேரோட இன்ஸ்பிரேஷன் எடுத்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் வெறும் 50 லட்சத்துக்கு தான் போனார் இந்த ஆக்ஷன் அப்படிங்கும் போது தான் கொஞ்சம் டிசப்பாயின்மென்ட். கொடுமைலாம் நிறைய உள்ள இருக்கு. ஆனா அதுக்குள்ள வர இந்த ஆக்ஷன் சொன்ன பத்தியா வெறும் 50 லட்சம் தான் போனார்னு வந்து ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெங்கால் வாரியர்ஸ் வந்து செம்ம டீமா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சைடு எப்படி ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அதே மாதிரி ஆக்ஷன்லயுமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கார்னர் இருக்காங்களே, லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர், அவங்க எல்லாருமே வந்து சில பேர் வந்து நிறைய பணம் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து பேஸ் பிரைஸ்ல சூப்பரான 2 பிளேயரை தட்டி தூக்குனாங்கன்னு தான் சொல்லணும். ஒரே சீசன்ல 100 டேக்கல் பாயிண்ட் எடுத்து கொடுத்த நிதிஷ் உள்ள இருக்கிறாரு. நான் கூட நிதிஷோன்னு நினைச்சிட்டேன். இல்ல ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே பேர் தான். இல்ல அது ஸ்பேர்ல என்னடா இஷ்டத்துக்கு மாத்துவீங்களா? சரி ஓகேண்ணா. நிதிஷ்குமார் இருக்காரு. நீங்க இன்னொன்னு சொன்ன மாதிரி சுல்தான் ஃபசால் அட்ராச்சல் இருக்காரு. எனக்கு பிடிச்ச 3 டிஃபெண்டர்ஸ் வந்து ஒரே டீம்ல ஒரு சீசன்ல ஆடுறாங்க அப்படிங்கும்போது பார்க்க எனக்கு நல்லா இருக்கு. நிதிஷ் வந்து பேஸ் பிரைஸ்ல தான் போனாரு. இவ்வளவு எதிர்பார்க்கப்பட்ட இது இவங்க நிதிஷ்குமாரும் பேஸ் பிரைஸ் தான், கம்மியான அமௌண்ட் தான் போயிருக்காரு. சுல்தான் ஃபசால் அட்ராச்சலையுமே ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் போயிருக்காரு. சொல்லுவாங்கல்ல சின்ன கல்லு பெத்த லாபம்னு சொல்லி. எக்ஸாக்டா 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் இந்த சீசன் பார்த்தாங்கன்னா அப்போ தெரியும் இவங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. கூடவே கவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மயூர் கடம் அப்படின்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. அந்த யங்ஸ்டரும் தரமான யங்ஸ்டர் தான். ஸோ அவருமே கம்மியான அமௌண்ட் தான் மேக்ஸிமம் எடுத்திருந்தாங்க. இந்த 3 டிஃபெண்டருமே என்னோட ஃபேவரட். 3 பேருமே ஒரே டீம் இருக்காங்க. அண்ட் இன்னொரு டிஃபெண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவருக்கு ஸ்ரேயஸ் அப்படின்னு ஒரு பிளேயரை யூஸ் பண்ண போறாங்க லெஃப்ட் கவருக்கு. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி ரீடைன் பண்ணப்பட்ட பிளேயர். ஸோ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் பிஎம் கார்டை போட்டு எடுக்கிறது மனிதர் அப்படிதான். அதுதான் அதை வர போறேன். ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிதின் தன்கர் வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கூடவே இன்னொரு பிளேயரை வந்து ரீடைன் தான் பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன்லாம் விடல. ஆக்ஷன்லாம் விடுவாங்க எடுப்பாங்க. சொல்லு எஃபிஎம் சொல்லு. நல்லா மனிதர் சிங்கை வெளியே விட்டு திரும்ப எஃபிஎம் யூஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஆனா ஒரு சும்மா ட்ரிக்குன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 கோடிக்கு மேல கொடுத்து எடுத்திருந்தாங்க. இப்போ 1 கோடி 15 லட்சம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் இல்ல. அதேதான். அதான் அந்த கிளவர் தான் இருக்கு அவங்க கிட்ட. ஸோ மனிதர் சிங்கை திரும்ப உள்ள வந்திருக்காரு. ரைடிங் யூனிட்டுமே பார்க்க நல்லா தான் இருக்கு. அந்த 3வது ரைடர் வந்து மேக்ஸிமம் மிக்ஸ்டா தான் இருக்கும். அதாவது ஒரு மேட்ச் வந்து இவரை போலாம், இன்னொரு மேட்ச் அவரை போலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி போயிட்டு இருப்பாங்க. பெங்கால் பிளான மாத்தி வைக்கலாம். எக்ஸாக்டா. பெங்கால் வாரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மனிதர் நிதினை தான் பேலன்ஸ் பண்ணி இருக்கும் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை ஃபசால் அட்ராச்சலியா மனிதர். நீ எப்படி கேப்டன் யாருன்னு கேட்க யாரு கேப்டன்ங்கிறது மட்டும்தான். நீங்க மனிதர் தான். சுல்தான் ஃபசால் அட்ராச்சலி தான். என்னடா ஓகே இன்ஸ்பிரேஷனா இருக்குடே. அப்படியே பட்ட தோனியை ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரா? இவர் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரா என்ன பண்ணுவீங்க? நிதிஷ்குமார் தான்.
நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு போயிருவேன். இப்படி போவேன். ஏன்னா நிதிஷ்குமாரும் யூபி யோதாஸ் தான் ரொம்ப காலமா கேப்டனா இருந்த ஒரு பிளேயர் தான். ஓகே, அப்படி வரீங்க. நீங்க சொல்லுங்க மக்களே, ஏன்னா நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிறோம். எனக்கு என்னமோ நான் சொல்லிட்டேன் மனிதர்லாம் சொல்லிட்டு. ஃபசல் அட்ராஜலி சீனியர் டிஃபென்ஸை வழிநடத்த போறாரு. ஸோ அவர் தான் கேப்டன். அவரு நிதேஷ் தான் உங்களுக்கு? இல்ல ஃபசல் தான். ஃபசல் தான். ஓகே சரி, பாத்துருவோம்டா யார் தான் கேப்டனா போறாங்க. நீங்க சில கமெண்ட்ல சொல்லுங்க, ஃபசலா இல்ல மனிதரா இல்ல நிதேஷா போனாலும் பரவாயில்ல சொல்லுங்க. அடுத்தா நம்ம போற டீம் யூ மும்பா. சொல்லும் போதே பயங்கரமா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் டீம் அப்படிதான் இருக்குது. ஒரு டீம்ல வந்து இது விஷயம் நல்லா இல்லைன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு டீம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் டிஃபென்ஸ் வந்து செம்மையா இருக்குது. ஸோ செம்மையான கவர் காம்பவுண்ட்ல உள்ள இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் சுனில், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பர்வேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 சூப்பரான பயங்கரமான பிளேயர் இருக்கும் போது யூ மும்பாவுக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்க தோணுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், ஓகே நல்ல ரைடர்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் விரிசல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உனக்கு ஏதாவது தோணுதாப்பா? இங்க டிஃபென்ஸ், இந்த டீமோட டிஃபென்ஸ் மாதிரி அந்த டிஃபென்ஸுக்கும் அமையலன்னு நான் சொல்லுவேன். ஒன்று வந்து ரொம்ப காலமா பிரிச்சு வச்சிருந்த சுனில் அண்ட் பர்வேஷ் சேர்ந்துருக்காங்க. அது டெமான்ஸ்ட்ரேட்டிவான ஒரு காம்போ. இப்பவும் நான் சொல்றேன், இந்த கவர் காம்போ சேர்ந்துச்சுன்னா பல டீமை வந்து ஒழிச்சு கட்டிடுவாங்க. அது இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரைட் சைடு ரிங்கு இருக்காரு, லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா சோம்பிர் இருக்காரு. ஸோ அதனால இந்த டிஃபென்ஸ் யூனிட் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. எவ்வளவு பெரிய ரைடர்ஸா இருந்தாலும் இவங்க அடக்கி வச்சிருவாங்க. யூ மும்பா எப்பவுமே இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து சூப்பரா பண்ணுவாங்க. ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அபின் முகமது ஜஃபார் தினேஷ் அப்படிங்கிற ஓவர்சீஸ் ரைடர் இருக்காரு. நல்ல பிளேயர் தான் இல்லைன்னு சொல்ல, பட் திடீர்னு ஸ்லோ ஆயிடுவாரு, பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாரு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதே பிரச்சனை மஞ்சித் கிட்டயும் இருக்கு, சிவம் தாக்கூர் கிட்டயும் இருக்கு. இந்த மாதிரியான ரைடர்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. பட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இதான் அவங்களோட ஸ்டார்டிங் 7ஆவே இருக்கும். இப்போ நான் சொன்னதான் அவங்களோட டீமோட ஸ்டார்டிங் 7. அண்ட் இந்த டீம்ல மிகப்பெரிய விஷயமா நாம பாக்குறது, முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க 5 பேர் ஆடுறாங்க. அதை சொல்லு, பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி 5 பேர் ஆடுறாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டீமை பத்தி பேசலாம், பட்னா பைரேட்ஸ். 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருந்தாங்க, இங்க 5 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க, தனசேகர், சதீஷ் கண்ணன் அண்ட் ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரீடைன் பண்ண கோகுல கண்ணன் அண்ட் முகிலன் சண்முகம் அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. ஸோ கோகுல கண்ணனுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் இருந்தாலும் அந்த இடத்துக்கு இப்போ சுனில் அண்ட் பர்வேஷ் மாதிரியான பிளேயர்ஸ் வந்ததுனால 2 பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸ்டார்டிங் 7ல யாரோ ஒருத்தங்க ஆட விட்டுருவாங்கல்ல. ஸ்டார்டிங் 7ல எந்த தமிழ்நாடு பிளேயர்ஸும் ஆட மாட்டாங்க, வாய்ப்பு கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. தமிழ் தலைவர் தேவலாம், தமிழ் தலைவர் தேவலாம். டீம்ல இருக்காங்க, அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே ஓகே. அந்த யூ மும்பா வந்து இவங்களெல்லாம் தமிழ் தலைவர் எடுக்க ட்ரை பண்ணாங்க. யூ மும்பாவும் ஜெய்ப்பூரும் விடவே இல்லை, எங்களுக்கு வேணும்னு திட்டாங்க. உட்கார வைக்க ஆள் வேணும்ல. சரி ஓகே. யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டான டீமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ். டிஃபென்ஸ் யூனிட் வந்து நல்லா இருக்கிறதுனால எங்க ரைடிங் யூனிட் வீக்கா இருந்தாலும் பெருசா தெரியாது. ஏன்னா ரைடிங் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சுனில் கொண்டு வந்துருவாரு. சுனில் தான் எங்க மேக்ஸிமம் கேப்டனா இருக்க போறாரு. அதையுமே நான் சொல்லுவேன். சுனில் வந்து ஜெய்ப்பூர் ஏன் விட்டாங்கிறதே எனக்கு இப்போ வரைக்கும் ஏன் சேர்த்தாங்கன்றது எனக்கு பிரச்சனை. பர்வேஷ் சுனில் ஒன்னா சேர்த்தா முடிஞ்சு போச்சு நான் சொல்லுவேன். இந்த சைட்லயே சேர்த்துட்டாங்க, அது யூ மும்பாவோட ஸ்ட்ராட்டஜி. அதான், ஏன்னா அவங்க 2 பேரும் வேற இடத்துல இருந்தாங்க. இப்போ 2 பேரும் ஒன்னா ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், ட்ரிபிளர் தான். எக்ஸாக்ட்டா தான் நடக்கும். போட்டு பழக்க போறாங்க எல்லாரையும். ஆமா, சரி நம்ம அப்படியே அடுத்த டீம் போயிடுவோமா? எஸ், யூபி யோதாஸ் அந்த டீமை பத்தி பார்ப்போம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரைடிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆசையா இருக்குது. ஆனா அது ஸ்ட்ராங்கா இருக்காங்களா வீக்கா இருக்காங்க இன்னும் எனக்கு கன்ஃபியூஸா தான் இருக்கு. உனக்கு இல்ல, ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஏன்னா பர்தீப்பை விட்டதுனால வீக்கா இருக்குமோங்கிறது எல்லாரோட டவுட்டா இருக்கு. ஏன் பர்தீப்பை விட்ட அப்படின்னு இப்ப பல பேரோட கேள்வி. நல்லா கேட்கறேன். கோச் நம்பர் வச்சிருக்கல, சொல்லிட்டாரு கோச் ரீசன் எடுக்க முடியலைங்க, அவர் எடுக்க முடியல, கொஞ்சம் காசு செலவு பண்ணிட்டோம், எடுக்க முடியலங்கிறத சொல்லிட்டாரு முன்னாடியே. ஆனா அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் யூபி யோதாஸ் வந்து பர்தீப் நர்வாலை பெங்களூர் புல்ஸ் கிட்ட கொடுத்துட்டு பெங்களூர் புல்ஸோட ரைடரான பரத்துடாவை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பரத்துடாவும் நல்ல ஹைட்டான ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ரைடர். அதே டைப் ஆஃப் சுரேந்தர் கில்லும் ஆல்ரெடி ரீடைன் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ 2 பேரும் செய்ய போறாங்க சம்பவம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ யூபி யோதாஸோட ஃபேன்ஸ் இங்க பர்தீப் போயிட்டாரேன்னு ஃபீல் பண்ண வேணாம். பரத்துடா உள்ள வந்திருக்காரு. பரத்துடாவும் சுரேந்தர் கில்லும் தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ரைடர்ஸ். பரத்துடா கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. ஓகே, கொடுக்கட்டும். பாயிண்ட் ஆப்போனன்ட் கொடுக்காம இருந்தா சரி, போதும் போ. ஆனா ஸ்டார்டிங் 7ல சொல்றது எதுவுமே இல்ல, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி 2 ரைடர்ஸ் இருக்காங்க. அவர் கூட சேர்ந்து ககன் கவுடா அப்படிங்கிற ஒரு பிளேயருமே ஆடி. ககன் கவுடாங்கிறவரும். ஸோ 3 பேருமே ரைட் ரைடர்ஸ் தான் ப்ளே பண்ண வைக்க போவாங்க. அண்ட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நாம இன்னைக்கு பேசின எல்லா டீம்லயுமே ஐ மீன் இந்த வீடியோல இருக்கிற எல்லா டீம்லயுமே டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். பெங்கால் வாரியர்ஸ், யூ மும்பா, யூபி யோதாஸ்லயும் செம ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ரைட் கார்னர்ல சாகுல் குமார் வந்து ஆட போறாரு, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட முன்னாள் ரைட் கார்னர். அது மட்டும் இல்லாம லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் இவங்க ரீடைன் பண்ண சுமித் சாங்கவான் இருப்பாரு. ஸோ அவருமே செம்மையான ஒரு பிளேயர் தான். சீசனுக்கு சீசன் 50க்கு மேல தான் புள்ளி அவர் எடுப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர். கவரை பொறுத்த வரைக்கும் இந்த புல்டோசர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ அவர்
அவருமே நல்ல ஒரு டிஃபெண்டர் தான். இந்த மாதிரி டிஃபென்ஸ் சைடுமே நல்லாவே இருக்கு. இன்னொரு கவர் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஆஷூர் சிங், யூபிஎஸ்ல ரீடைன் பண்ணப்பட்ட பிளேயர். ஸோ ஓவராலா இங்க கவர் அண்ட் கார்னர் இதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம ரேண்டமா தான் எடுத்தோம், ஆனா இந்த வீடியோ ஃபுல்லாவே டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற டீம்ஸா வந்து அமைஞ்சிருக்கு நமக்கு. அண்ட் ரைடிங்ல 2 ரைடர்ஸை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிற டீம்ஸ். ஆனா ஒரு செமையான வேவ் லென்த் இன்னொன்று தெரியுமா, இதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா எடுக்கிற டீமே கிடையாது. ஏன்னா 12 டீம் முடிஞ்சு போச்சு. நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே. என்னாச்சு? நல்லா தானே திடீர்னு இப்படி மாறுறீங்க? நான் ஒரு எதிர்பார்க்க மாதிரி போட்டுருக்கனால அப்படி இருக்குமோ? இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா இப்ப? ஏன்னா நாங்க 12 டீமையும் முடிச்சிட்டோம் அப்படின்றது தெரியுது. இதுல உங்களுடைய ஃபேவரட் டீம் என்ன அண்ட் ஃபேவரட் பிளேயர் யாரு, எந்த டீம் ஃபைனல் போகும் என்னன்றதெல்லாம் நீங்க வழக்கம் போல கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ப்ரோ கபடியை பத்தி வேற எந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம போடலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எஸ், வழக்கம் போல உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஸ்டில் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப பெரிய நன்றி. திரும்ப வழக்கம் போல சொல்றது தான், திரும்பவும் அந்த சப்போர்ட்டை தொடர்ந்து பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.